சுதந்திர சதுக்கத்தில் ஆரம்பமான நடைபவனி கொழும்பு மாநகர சபைக்கு முன்பாக நிறைவடைந்தது. பாலின அடிப்படையிலான வன்முறைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் வன்முறையிலிருந்து மீண்டு தப்பித்தவர்களுக்கு ஆதரவை வெளிப்படுத்தவும் குறித்த நடைபவனி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த நடைபவனியை அடுத்து பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, பாராளுமன்ற பெண் உறுப்பினர்கள், ராஜதந்திரிகள் கொழும்பு மாநகர சபையில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதன்போது இலங்கையில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தமது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினர். பாலின் அடிப்படையிலான வன்முறை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வருடாந்தம் நவம்பர் 25ஆம் தேதி அன்று சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. பெண்கள், சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமை மனித குலத்தை அவமானப்படுத்துவதாகவும் நாளாந்தம் சராசரியாக 140 பெண்களும் தனது குடும்பத்தினரால் உயிரிழக்கின்றார்கள் எனவும் 2024 சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினத்திற்கான தனது செய்தியில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரெஸ் குறிப்பிட்டுள்ளார். இற்றை வரை 3இல் 1 பெண் உடல் ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் வன்முறையை எதிர்கொள்கின்றனர். 1993இல் ஐநா பொதுச்சபையால் வெளியிடப்பட்ட பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிப்பதற்கான ஐநா பிரகடனத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கோள் ஆரம்பம். பாலின அடிப்படையிலான எந்தவொரு வன்முறையும் பெண்களுக்கு உடல், பாலியல் அல்லது உளவியல் ரீதியான பாதிப்புகள் அல்லது துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அல்லது விளைவிக்கக்கூடிய எந்தவொரு செயலையும், அத்தகைய செயல்களின் அச்சுறுத்தல்கள், வற்புறுத்தல் அல்லது தன்னிச்சையான சுதந்திரத்தை பறித்தல், பொது அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் இடம்பெறும் வன்முறைகள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளாகும். மேற்கோள் முடிவு. கல்வி, வேலைவாய்ப்பு, வாய்ப்புகள் உள்ளிட்ட பெண்களின் வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் இது தாக்கம் செலுத்துகின்றது. பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது மனிதாபிமான நெருக்கடிகளில் உள்ளவர்கள், புலம்பெயர்ந்தோர், LGBTI, பழங்குடியினர் அல்லது அங்கவீனமுற்றோர் உள்ளிட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகள் பேராபத்தை எதிர்கொள்கின்றனர் என ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது.